Yes, good evening students. Good evening Aditi, Maithili. Am I audible? Audible? Am I audible, ma? Yes? Am I audible? Okay. Okay. So, welcome for today's class. Yes, thank you Aditi for the reply. So, in the class வந்து நம்ம பார்க்க போறது chromosomal theory of inheritance. So, இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டலோட லாஸ் பார்த்தோம். தட் இஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அவர் சொல்லி கொடுத்த அந்த பேசிக் 3 லாஸ் பார்த்தோம். என்னென்ன பேசிக் 3 லாஸ்? லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். இது மோனோ ஹைப்ரிட் கிராஸ், டை ஹைப்ரிட் கிராஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்புறம் என்னென்ன டீவியேஷன், நான் அலலிக் அந்த டீவியேஷன்ஸ், அது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஃப்ரம் மெண்டல் லாஸ் இல்லையா, டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ இன்னைக்கு எடுக்க போகிறது குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ப்ளஸ் இது நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க படிக்கிறதுக்கு. ஐயோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. பொவேரி அண்ட் சட்டன், ஒரே நிமிஷம், பொவேரி அண்ட் சட்டன் அவங்க தான் வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, 1 minute. ஸோ இதை ப்ரப்போஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோமோசோமல் தியரி இது வந்து ப்ரப்போஸ் பண்ணது வந்து பொவேரி அண்ட் சட்டன் 1903. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதை படிப்போகிறோம். ஸோ குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு அது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட மெண்டல் இருக்கார் இல்லையா, அவரோட ஒர்க் வந்து ரொம்ப நாளைக்கு ரெகக்னைஸே பண்ணலை. ரொம்ப நாளைக்கு அவரோட ஒர்க் வந்து வாஸ் நாட் ரெகக்னைஸ்ட். அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் அவரோட ஒர்க் வந்து ரெகக்னைஸ் கொஞ்சம் ஒரு அளவுக்கு பண்ண வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்டேசன். ஓகே, ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த லைட் மைக்ரோஸ்கோப்பி அதோட அட்வான்ஸ்மெண்ட், அதே நேரத்தில் அப்சர்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் த்ரூ லைட் மைக்ரோஸ்கோப்பி, இதெல்லாம் அப்போ தான் வளர்ந்து வர காலம். அதனால் ஒரு அளவுக்கு அவரோட ஒர்க் வந்து கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஏதோ ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், ஓகே, ஏதோ ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒரு செட் ஆஃப் செல்லேருந்து இன்னொரு செட்டுக்கு போகுது. அந்த ஆர்கனைஸ்டு செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அது போகிறத தான் குரோமோசோம் அப்படின்னு அவங்க வந்து ஃபஸ்ட்டு நினச்சாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒரு செட் ஆஃப் செல்லேருந்து இன்னொரு செட்டுக்கு போகிறது வந்து அந்த குரோமோசோம். ஸோ அந்த குரோமோசோம்ஸ் தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கு மெயின். அப்படின்னும் போது இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ஸ்டடி பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் மெண்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1865 அவர் அந்த பைசம் சட்டைவம் அந்த பீ பிளான்ஸ் வச்சு ஓகே அவர் வந்து வாஸ்டாக ஸ்டடி பண்ணார். பட் அவரோட ஒர்க் வந்து இவ்வளோ காலத்துக்கு வந்து ரெகக்னைஸே ஆகலை. ஸோ மெண்டல் பப்ளிஷ்ட் இஸ் ஒர்க் ஆன் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் 1865. பட் ஃபார் செவரல் ரீசன்ஸ் இட் ரிமைன் அன்ரெகக்னைஸ்ட் டில் 1900. எஸ், குட் ஈவினிங் ஹரி, வெல்கம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் கிளாஸ். ஓகே, வாங்க. ஸோ டில் 1900 வரைக்கும் அவர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணாரோ அது அப்படியே வந்து ரெகக்னைஸே ஆகலை. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம கிளினிக்கல் மெடிசனில் கூட பார்த்தீங்கன்னா இஇஜி கண்டுபிடிச்சவர் வந்து ஒருத்தர் இருக்கார், ஹான்ஸ் பர்ஜர்னு சொல்லுவோம். அவரோடது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் யாருமே ரெகக்னைஸ் பண்ணல. அவருக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நோபல் பிரைஸே போய் சேர்ந்துச்சு. அதே போல தான் இந்த மெண்டல்தும் அவர் இருக்க வரைக்கும் யாருமே அவரோட ஒர்க்கை வந்து அந்த அளவுக்கு வந்து ரெகக்னைஸே பண்ணலை. ஏன் அவரோட ஒர்க் வந்து இப்படி அன்ரெகக்னைஸ்டாக இருந்தது? ஏன் அவரோட ஒர்க் வந்து அன்ரெகக்னைஸ்டாக இருந்தது அப்படின்னா இதுதான் காரணங்கள்.
So the reasons for delay in recognition of the Mendel's work. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பாருங்கள் சரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், எங்கேயோ இருக்கும். நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன், ஹரி, அதித்தி, மைத்திலி எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும், ஜனனி எல்லாரும். பட் நம்மளோட கம்யூனிகேஷன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. டக்குன்னு கிளாஸ் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணுறோம், இல்லை நேராக மீட் பண்ண முடியலன்னா நம்ம சாட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஸோ மெனி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. So the communication was not easy in those days and his work could not be widely publicized. So வெளியே வந்து அந்த அளவுக்கு பரபரப்பு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் நடக்கிறது நம்மளுக்கு வித்தின் ஃபியூ ஹார்ஸ்குள்ளே தெரியுது, இங்கே நடக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு தெரியுது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இப்போ இருக்குது. அப்போ வந்து அந்த டைமில் இருக்கலாதனால இட் வாஸ் நாட் வைட்லி பப்ளிஷ்ட். ஸோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து அந்த டைமில் அவ்வளோ வந்து கிடையாது. ஸோ அது ஒரு ட்ராபேக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் ஜீன், அவர் யூஸ் பண்ண வேர்டு வந்து ஃபேக்டர்னு சொன்னார். தட் இஸ் இன் மெண்டல் வேர்ட்ஸ். ஸோ அவர் என்ன சொன்னார், த ஃபேக்டர்ஸ் ஆர் ஸ்டேபிள் டிஸ்கிரீட் யூனிட்ஸ் தட் கண்ட்ரோல்டு த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரேட்ஸ் அண்ட் ஆஃப் த பேர் ஆஃப் அலீஸ் விச் டிட் நாட் பிளெண்ட் வித் ஈச் அதர் வாஸ் நாட் அக்செப்டட் பை ஹிஸ் கண்டெம்பரரிஸ் as an explanation for the apparently continuous variation seen in nature. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, அவரோட கான்செப்ட் என்ன சொன்னார், நான் எடுத்து பார்த்த அந்த கார்டன் பீ பிளான்ட்ல ஒரு செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வச்சு நான் பார்க்குறேன். அந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்ன இருக்கு, அந்த பர்டிகுலர் கேரக்டர் எக்ஸ்பிரஷனுக்கு தேவை. அது வந்து ஸ்டெம் ஹைட்டா இருக்கலாம், இல்லை கலர் ஆஃப் த ஃப்ளார் இருக்கலாம், இல்லை பொசிஷன் ஆஃப் த ஃப்ளார் இருக்கலாம். அதோட அலிலிக் பேர் பிளெண்டே ஆகாது, தானாக ரெப்ரசன்ட் ஆகும். பட் அவரோட இதை வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நாங்க நீங்க சொல்ற கான்செப்டை ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா வேரியேஷன் பார்க்க இருந்தாங்க. லைக் எப்படி சொன்னோம், நம்ம வந்து பார்த்தோம்ல அந்த மிராலபிலிஸ் ஜலாலப்பா, அந்த 4 o'clock ஃப்ளவர்லாம் அங்க வந்து 2 வேற கலர், பட் திடீர்னு பாத்தீங்கன்னா வேற கலர் வருது. ஸோ இந்த மாதிரி சில டீவியேஷன்ஸ் எல்லாம் அப்ப அவரால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த மெண்டல்ஸ் அப்ரோச் ஆஃப் யூசிங் மேக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் தான் பியூட்டிஃபுல்லா அவரோட ஒர்க்கை அப்படியே வந்து மேத்தமெட்டிக்கல் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் கொடுத்தவர் வந்து மெண்டல் தான். ஸோ ஹி யூஸ்ட் மேக்ஸ் டு எக்ஸ்பிளைன் த பயாலஜிக்கல் ஃபினாமினன் வாஸ் டோட்டலி நியூ அண்ட் அன்அக்செப்டபிள் டு மெனி ஆஃப் த பயாலஜிஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம். ஸோ அப்போ இருந்தவங்களாம் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா பயாலஜி மெடிசன் நான் அப்படி போகுது, நான் வந்து மேக்ஸ்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஸோ அப்போ வந்து பயாலஜி பீப்புள் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரிஞ்செண்டாக சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. அது என்னது, மேக்ஸுங்கிறது ஒரு தனி ஒரு இது, அதை கொண்டு வந்து ஏன் நீங்கள் பயாலஜியோட சேர்க்குறீங்க அப்படின்னு அவரோட ஒர்க்கை வந்து ரெகக்னைஸே பண்ணலை. ஸோ மெண்டல் குட் நாட் ப்ரொவைட் எனி பிசிக்கல் ப்ரூஃப் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் சே வாட் தே ஆர் மேட் அப் ஆஃப். பிகாஸ் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோப்பியோ ஓகே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாலிகுலார் லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்டோ எதுவுமே வந்து அந்த டைமில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் இல்லை. ஸோ அதனால அவருக்கு இதுதான் அப்படின்றத அதை ஆத்தென்டிகேட்டடாக காமிக்கிறது அவர்கிட்ட அந்த நேரத்தில் இதுதான் அந்த ஃபேக்டர் நான் சொல்றேன்னு சொல்றதுக்கு அவருக்கு ஆணித்தரமான ப்ரூஃப் பண்ண முடியல. ஸோ அதனால தான் மெண்டல் வாஸ் நாட் ஏபிள் டு கிவ் தட் பிசிக்கல் ப்ரூஃப். இதனால தான் அவரோட ஒர்க் வந்து அத்தனை காலங்களா வந்து மூடி வைக்கப்பட்டது, ஒரு ஹிடனா இருந்தது. பட் என்ன பண்ணாங்க, ஒரு 3 பேர் வந்து அதை தோண்ட ஆரம்பிச்சாங்க. தட் இஸ் அவரோட ஒர்க்கே வந்து ரீடிஸ்கவர் பண்ணுவாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா டி வேரிஸ், காரன்ஸ், டெசர்மார்க், வான் டெசர்மார்க். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவரோட ஒர்க்கையே திரும்பி எடுத்து ரீடிஸ்கவர் பண்ணி நம்ம இதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி மெண்டல்ங்கிறவர் சொல்லிட்டாரு அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு அப்படிங்கிறத எடுத்து திரும்பி ரீடிஸ்கவர் பண்ணி அவங்க தான் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நான் ஆரம்பிச்சதுலேருந்து கிளாஸ்ல உங்களுக்கு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல படிச்சுட்டு மெயினா 3 விஷயங்கள் சொல்லி கொடுப்பேன். லிங்கேஜ், ரீகாம்பினேஷன், கிராசிங் ஓவர். இதுதான் அதோட மெயின் ஆணித்தனம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்க என்னன்னா தட் இஸ் ஏதோ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அது போயிட்டே இருக்கு. அப்ப அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் அந்த குரோமோசோம். அது எப்படி இன்ஹெரிட் ஆகுறது அப்படிங்கிற தியரியை தான் தியோடர் பவோரி அண்ட் சட்டன் அவங்க 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க.
அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மெண்டலோட ஒர்க்கை பத்தி தெரிஞ்சுக்கணும். மெண்டல் ஒர்க் வந்து பல காலமா ரெகக்னைஸ் ஆகல. ஏன்ற காரணங்கள் உங்களுக்கு எல்லாம் இப்ப சொன்னேன். அதே நேரத்துல மெண்டல் ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணி கொஞ்சம் வெளியே கொண்டு வந்தவர் பட்டேசன். ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் அந்த லைட் மைக்ரோஸ்கோபி எல்லாம் வர ஆரம்பிச்சோனே, அது இல்லாம இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஆமா ஃபேக்டர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அவர் வந்து அப்ப அது வந்து சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிறது ஸ்லோவா ஆஃப்டர் 1900க்கு மேல தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. புரியுதுங்களாமா? எஸ் எவ்ரிபடி? ஓகே. So in fact it was Koren who summarized the Mendel conclusions in the familiar term of two principles and coined the term factor. So அவர் தான் வந்து என்ன சொன்னார், ஆமா ஆமா மெண்டல் சொல்ற ஃபேக்டர் இது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு கோரன்ஸ் வந்து ஆணித்தனமாக பேச ஆரம்பிச்சார். ஓகேவா? So now we will go for chromosomal theory of inheritance. இந்த chromosomal theory of inheritance சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தியோடர் பொவேரின்னு இருக்கார் பாத்தீங்களா, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஜெர்மன் பயாலஜிஸ்ட். ஓகே, தியோடர் பொவேரி வந்து யாரு? ஒரு ஜெர்மன் பயாலஜிஸ்ட். இவர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி அர்ச்சின் அப்படிங்கிற எக்ஸை எடுத்து ஒரு 2 ஸ்பெர்ம் வச்சு அதை வந்து ஃபர்டிலைஸ் பண்ண பார்ப்பார். பாலிஸ்பெர்மின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஒரு சி அர்ச்சின் எக்ல 2 ஸ்பெர்ம் விட்டு ஃபியூஸ் பண்ணோடனே அதுல இருந்து வரக்கூடிய எம்பிரியோஸ் எல்லாமே இறந்து போகுது. ஸோ இவர் யோசிச்சார், ஏன் அந்த எம்பிரியோ வந்து வயபிளா இல்லை, ஏன் அது இறந்து போகுது அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். அப்ப அவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தேவைப்படுது. ஸோ ஒரு நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோக்கு என்ன தேவைப்படுது? ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் குரோமோசோம் தேவைப்படுகிறது. இததான் பவேரி அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதே நேரத்துல வால்டர் சட்டன் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர், அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து கிராஸ் ஓப்பர், இவர் வந்து எதுல பண்ணாங்கன்னு எக்ஸாம்ல கேட்பாங்க, இவர் சி அர்ச்சின் எக்ஸ்ல பண்ணுவாரு. வால்டர் சட்டன் வந்து கிராஸ் ஓப்பர்ல ஸ்டடி பண்ணுவார். கிராஸ் ஓப்பர் தெரியும்ல, வெட்டுக்கிளி சொல்லுவோம்ல, அந்த கிராஸ் ஓப்பர்ல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிராஸ் ஓப்பர்ல அவர் என்ன பண்ணாரு, மெண்டல் சொல்லி வச்சுட்டு போன அந்த ஃபேக்டர்ஸை, ஓகே இப்போ வந்து ஒரு கிராஸ் ஓப்பர் இருக்கு அப்படின்னா அதுக்கு இவ்வளோ செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்கு, அதோட கெமீட்டோட ப்ரொடக்ஷனுக்கு ஸ்பெர்மட்டோகோனியான்னு ஒன்று இருக்கு, அந்த ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாசிஸ் மூலமா தான் டெவலப் ஆகும், அடுத்து அந்த ஸ்பெர்மட்டோசோவாங்கிறது ஃபார்ம் ஆகிறதுக்கு மியாட்டிக் டிவிஷன், அந்த ரிடக்ஷன் டிவிஷன் போகணும். ஸோ இப்படிதான் வந்து ஸ்பெர்ம் வந்து ஹாப்ளாய்டு, இது வந்து டிப்ளாய்டு, இப்படிங்கிற அந்த குரோமோசோமல் கான்செப்டை அதை வந்து அவர் வந்து இன்னொரு பக்கமும் அவர் நல்லா ஸ்டடி பண்ணார். ஸோ வால்டர் சட்டனும் தியோடர் பொவேரியும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த குரோமோசோமல் செக்ரிகேஷன் வித் மெண்டலோட பிரின்சிபிளை வச்சு அவங்க வந்து அடுத்து முன்மொழிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ பேஸ் வந்து மெண்டல் பிரின்சிபிள், அதை வச்சு ஃபர்தரா அவங்களோட ஐடியாவை அடுத்த ஸ்டெப் கொண்டு போனது வந்து பொவேரி அண்ட் சட்டன். அண்ட் அவங்க தான் இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பட் இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை லேட்டர் சில பேர் மாடிஃபை பண்ணுவாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்கன், அவரோட ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டார்ட் எவான்ட், அடுத்து வந்து பிரிட்ஜஸ் அப்படிங்கிற 3 பேர் வந்து இந்த குரோமோசோமல் தியரியை திரும்பி லேட்டரா மாடிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வால்டர் சட்டன் அண்ட் தியோடர் பொவேரி in 1902 united the knowledge of chromosomal segregation with Mendelian principles and called it the chromosomal theory of inheritance. ஸோ எக்ஸாம்ல இப்போ எப்படி கேட்பாங்கன்னா, எந்த பேஸ் வச்சு இதை வந்து பண்றாங்க, செக்ரிகேஷன். அடுத்த பாயிண்ட் வந்து இது எதை குறிக்குது, வித் மெண்டல் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த கான்செப்டை கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இந்த தியரியோட பேஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். ஸோ வாட் ஆர் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் தெரியணும். அவர் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் அந்த ஜீன். இந்த ஜீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டின்னு என்ன, ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு எது செல்லப்படுது, அந்த ஜீன். அந்த ஜீன் எங்க இருக்கு, குரோமோசோம்ல இருக்கு. அதே மாதிரி அந்த பாடி செல், நம்ம சொமாட்டிக் செல்ஸ்ல எல்லாமே அது டிப்ளாய்டு நம்பரா இருக்கும். இதே கெமீட்ல வந்து அது ஹாப்ளாய்டு நம்பரா இருக்கும். ஒரு ஜீனுமே இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் அந்த குரோமோசோத்தோட ஒரு படம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஜீனும் ஒரு என்ன சொல்றது, ஒரு குரோமோசோமல். ஸோ இந்த ஒன்னையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லோக்கஸ்ன்னு சொல்லலாம், மொத்தமா லோசைன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஜீனும் ஒரு இந்த குரோமோசோம்ல ஒரு லொகேஷன்ல இருக்கும், அதுக்கு பேரு லோக்கஸ்.
இப்ப ரெண்டு ஆலி ஆஃப் தட் சேம் ஜீன் ஒரே இடத்துல இருந்தா அதுக்கு பேர் ஹோமோலோகஸ் குரோமோசோம், அதுக்கு பேர் ஹோமோலோகஸ் சைட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இந்த கெமீட் இருக்கு பாருங்க, அது எப்பயுமே ஹாப்ளாய்டா இருக்கும், half the number of chromosome. அண்ட் கெமீட் வந்து எப்பயுமே வந்து இந்த பேரண்ட்டும் மெட்டர்னலும் ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த டிப்ளாய்ட் ஜைகோட் வரும். ஸோ அது வந்து கரெக்டா வந்து ஃபர்டிலைஸ் ஆகி ஈக்குவல் நம்பராக ஹெரிடிட்டி அங்கிருந்து வந்து ஈக்குவலாக அந்த காம்பினேஷன் போய் சேரும். ஸோ மெண்டலோட கான்செப்ட் வந்து என்னன்னா, அந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே என்ன ஃபாலோ பண்ணும் அந்த மியாட்டிக் டிவிஷன் போது பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் செக்ரிகேஷன், ஓகே, அண்ட் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அண்ட் கரெக்டாக அட் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகாம்பினேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரே ஒரு வாட்டி திரும்பி ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த salient features? The genes or genetic information is carried by chromosome. ஸோ இந்த gene or genetic information இந்த chromosomes இருக்கு. இது எங்க இருக்கு? It is in the nuclei, thus indicating that nuclei play a very important role in heredity. A typical body cell is diploid. Okay, thus it contains the twice the number of chromosomes, just like name. So we have 46 chromosomes, which is 23 pairs. Okay, adula வந்து we have 22 autosomes and one pair of sex chromosome. Okay, so the genes are located on the specific location on the chromosomes called locus. The two allele, so it can be any two contrasting character of the gene pair, are located on the homologous sites and they are called homologous chromosomes. So the gametes are haploid in number. Okay, they are haploid in number. Okay, so thus during gamete formation the number of chromosome is reduced to half. Idu puriyudhu. So the gametes fuse during the fertilization. So 23 from one parent, another 23 from another parent. So the zygote will be diploid. Puriyudha? So the chromosomes follow Mendel's law of segregation and independent assortment during meiosis. So meiotic division. So usually இப்போ வந்து 46 என்னும்போது இது என்ன ஆகுது? It is undergoing the meiotic division and it is forming the gamete. So the gamete during the meiosis will obey segregation and independent assortment, and fertilize ஆகும்போது it will recombine and produce the diploid zygote. இப்போ எல்லாருக்கும் புரியுதா? Yes, இந்த chromosomal theory of inheritance புரியுதா? So chromosomal theoryல இது எல்லாமே சொல்றாங்க. ஜீன்னா என்ன, அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா, லோசைனா என்ன, ஹாப்ளாய்ட் நம்பர்னா என்ன, டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் என்ன, மியாட்டிக் டிவிஷன் போது என்ன லாஸை ஒபே பண்ணுது, இந்த கான்செப்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒரு கான்செப்ட் புரியணும். தட் இஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மியாட்டிக் டிவிஷன் நடக்குதுல, இந்த மியாசிஸ் இது நடக்குது இல்லையா, அப்ப இந்த குரோமோசோம்ஸ் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அந்த ரெண்டு லா என்னன்றது பார்க்க போறோம். ஸோ 2 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா allele ஆஃப் ஜீன் தே செக்ரிகேட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ ஒரு ஜீனுக்கு இருக்க அந்த allele will segregate during from each other. இது ஒன்று. இப்போ allele ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன் வச்சுக்கோங்க, தே assort independently. இந்த ரெண்டு கதை புரியணும். See, ஒரே ஒரு கான்ட்ராஸ்டிங் ஒரு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்குன்னா அது அழகா செக்ரிகேட் ஆகும். ஓகே, இதுதான் லா ஆஃப் செக்ரிகேஷன். இப்ப allele ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன் வச்சுக்கோங்க, மோர் தென் 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், அப்ப they will assort independently. இதுதான் வந்து மெண்டேலியனோடத எப்படி இந்த குரோமோசோமல் தியரியில ஒபே ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ லா ஆஃப் செக்ரிகேஷனை பத்தி உங்களுக்கு இந்த பிக்சர்ல நான் சொல்லித்தரேன். ஸோ லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்ன ஒரு கான்செப்ட் புரியணும் அப்படின்னா, இன் லா ஆஃப் செக்ரிகேஷன்ல தட் இஸ் டியூரிங் மியாசிஸ் 1 இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இன் மெட்டாஃபேஸ் 1 இதுல என்ன இருக்குன்னா, இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் என்ன சொன்ன, the allele, that is the allele of gene, they are on the same loci. Okay, so இங்க பாருங்க, மதர் கிட்ட இருந்து இப்ப AA அப்படிங்கிற ஒரு allele பேர் இருக்கு, இங்க வந்து பேரண்ட் அப்பா கிட்ட இருந்து ஒரு இன்னொரு allelic பேர் இருக்கு AA.
இப்போ இது ரெண்டுமே பேரப் ஆயிருக்கு. ஓகே, இது ரெண்டும் பேரப் ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக வந்து என்ன ஆகும்னா டியூரிங் த அனாஃபேஸ், அனாஃபேஸ் போது என்ன ஆகும், இந்த பேரப்பான இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் வில் பி மூவ் டு த ஆப்போசிட் போல். They will be moving to the opposite pole. So பாருங்க இங்க replicated chromosome that have paired move to the cell equator. So equator நம்மோது இந்த central metaphase equatorial plane ல வரும். Anaphase போது என்ன ஆகும், அது ரெண்டுமே segregate ஆகி opposite poles-க்கு போகுது. ஓகேங்களா? இப்ப chromosomes and alleles are separated into different cells. So next telophase என்ன ஆகும், அது separate ஆகும் இல்லையா? So இப்ப என்ன ஆகுது, ரெண்டு செல்லுலயும் வந்து வாட்டெவர் அந்த அலி ஆனாலும் கரெக்டா அந்த டைம்ல என்ன ஆகுது, கரெக்டா செப்பரேட் ஆகுது, தட் இஸ் செக்ரிகேட் ஆகுது. அப்படியே வந்து அந்த டிஃப்ரெண்ட் செல்ஸ்ல அது ஆகுது. இப்போ ஒரு ஒரு ஆலியும் ஒரு ஒரு ப்ராடக்டா மியாசிஸ்ல இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஸோ த மெண்டல்ஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் தேர் பிஹேவியர் இதுதான். ஸோ என்ன புரியுது இந்த கான்செப்ட்ல இருந்துன்னா, தட் இஸ் அந்த வாட்டெவர் மைட் பி த செட் ஆஃப் என்ன சொல்றது, அந்த பேர் அலிலிக் பேர் of that particular gene அது கரெக்டா மியாசிஸ் போது செக்ரிகேட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த அலிலி ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க, தே செக்ரிகேட் இண்டிபெண்ட் ஆஃப் திஸ் அனதர் அலிலி கே. இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, ஸோ ஒரு ஒரு அலிலிக் பேரும் இஸ் ரெக்கவர்டு இன் த மியாசிஸ் அட் த எண்ட் ஆஃப் மியாசிஸ். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இத்தனை காம்பினேஷன் ஆஃப் கெமீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இதே வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், இப்போ இதே வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்ல இது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்ல உங்களுக்கு என்ன ஆகுது, ரெண்டு டிஃப்ரெண்ட் அலிலிக் பேர், ஸோ ரெண்டு கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சுப்போம். ஓகே, அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, ஏஏ ஓகே அண்ட் பிபி. இது வந்து say for example it is mother. ஓகே, இதே வந்து father the AA and we have BB. ஓகே, இப்போ வந்து இது ரெண்டுமே homologous chromosome, so the offspring can be AA BB. இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ எப்படி பேரப் ஆகும்னா, say for example இப்போ இந்த ஆரேஞ்ச் கலராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆரேஞ்சை வந்து நான் வந்து say for example AAன்னு வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ we will take it like that and we will see that the green one will be BB. And what about here? They are AA and this is BB. So what is happening first in the anaphase, that is first prophase la vandu first pairing up aguma. First idu vandu pair up aidum, AA and AA இந்த மாதிரி வந்து pair up ஆயிடும். So இது pair up ஆயிட்டு கரெக்டா வந்து when it is coming to the metaphase வரும்போது அந்த two pairs இருக்கு பாத்தீங்களா, they position up on the meiotic spindle for separation during the anaphase. ஸோ இருங்க, நான் இன்னும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணவே விரும்பலை, நான் இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து தனியாகவே இருக்கட்டும், நான் இதையும் நான் சேர்க்கலை, இதை விட்டுறலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த நான் கொடுக்குற எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து மதரோடதுன்னு வச்சுப்போம், இது ஒரு ஃபாதரோட. ரெண்டு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஜீனில் இருக்குது, தே ஆர் லொக்கேட்டட் ஆன் த டிஃப்ரெண்ட் லோசை ஆஃப் த ஜீன். ஸோ டூ allelic pair of different gene. So that is the allelic இது of different gene நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுதான் வந்து அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் ஓடுது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ப்ரொஃபேஸ் 1ல் வந்து என்ன நடக்கும்னா பேரிங் அப் நடக்கும். தட் இஸ் இப்போ ஏஏ இது பேரப் ஆகிடும், பிபி இது பேரப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் மெட்டாஃபேஸில் என்ன நடக்கும், அது வந்து அலைன் ஆகும். அந்த மியாட்டிக் ஸ்பிண்டில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆகும், அலைன் அப் ஆகும் டியூரிங் that is during the metaphase stage. அங்கே என்ன ஆகும், அலைன் அப் ஆகும். ஸோ அலைன் அப் ஆகிறது வந்து எப்படின்னா, கரெக்டாக இந்த ஆனாஃபேஸில் இப்படி செக்ரிகேட் ஆகிறதுக்கு மாதிரி லைக் வந்து ஈக்குவலியாக ஆகும். தட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஏபி ஏபி ஓகே, ஏபி பை ஏபி. புரியுதுங்களா அந்த காம்பினேஷன், ஏபி பை ஏபி ஆர் இட் கேன் பி ஏ அண்ட் பி பை ஏபி. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அதுங்க அந்த குரோமோசோம் வந்து அந்த அனாஃபேஸில் வந்து கரெக்டாக பேரப் ஆகி நிற்கும். இப்போ எதெல்லாம் இந்த பாருக்கு மேலே இருக்கோ அதெல்லாம் ஒரு போலுக்கு இப்படி புல்லப் ஆயிடும், எதெல்லாம் பார் கோடு கீழே இருக்கோ அதெல்லாம் இன்னொரு சைடு வந்து புல்லப் ஆயிடும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்குது, அந்த குரோமோசோமல் இதுவே வந்து ஹாஃப் த நம்பராக ரெடியூஸ் ஆகிட்டு, ஓகே நம்மளுக்கு எப்படி இருக்கு, இட் வில் பி தட் இஸ் குரோமோசோம் நம்பர் ரெடியூஸ் ஆயிடுது. அதே நேரத்தில் அந்த பேரண்டல் காம்பினேஷன் ஆலிஸ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒன்று ஏபியா இருக்கலாம், இல்லை ஏபியா இருக்கலாம், இல்லைனா வந்து ஏபி ஆர் ஏபி.
ஸோ எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 1:1:1:1 எக்ஸ்பிரஸ் ஆகும். அதே நேரத்தில் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 1/4 ஆஃப் டோட்டல் எல்லாமே வந்து 1/4 ஆஃப் த டோட்டலாக வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ஒரு 2-3 வெரைட்டியை நீங்கள் என்கிட்ட சாக்லேட்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ இந்த 2-3 இது இருந்தாலும் கரெக்டாக என்ன ஆகும், அது வந்து என்ன சொல்றது, அந்த டிவைட், அந்த மியாட்டிக் டிவிஷன் போது டிவைட் ஆகும்போது ஒன்றும் தனித்தனி முறையாக இண்டிபெண்டா அசால்ட்டா தன்னை வந்து வெளிப்படுத்திக்கும். அண்ட் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கு, 1/4 ஆஃப் த டோட்டல் ஃப்ரீக்வன்சியா எக்ஸ்பிரஸ் ஆகும். இங்க பாருங்க, இந்த படத்தை வச்சு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆரஞ்சு லாங்கும் ஷார்ட் கிரீன்னு ஒன்று இருக்கு குரோமோசோம். இன்னொரு பக்கம் லாங் எல்லோவும் ஷார்ட் ரெட் குரோமோசோம் இருக்கு. ஓகேவா, நம்ம கிட்ட இது ரெண்டும் இருக்கு. இப்ப இந்த மியாசிஸ் 1 தட் இஸ் அனாஃபேஸ்ல இது வந்து புல்லப் ஆகும் ஆப்போசிட் போலா. ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும், சேம் திங் தே ஹவ் ஷோன் ஹியர். ஸோ இதே வந்து அனாஃபேஸ் அட் அதர் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்போது கரெக்டா இது என்ன ஆகும், இண்டிபெண்டா அசார்ட் ஆகுது, நீங்க பாக்குறீங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, லாங் ஆரஞ்ச் ஷார்ட் கிரீன் ஆர் லாங் எல்லோ ஷார்ட் ரெட் இது வந்து ஒரு போல்ல வரலாம். இதே இன்னொரு இடத்துல நம்மளுக்கு எப்படி வரலாம், இன்னொரு ப்ராபபிலிட்டினா லாங் ஆரஞ்ச் ஷார்ட் ரெட், இது புரியுதுங்களா, இல்ல லாங் எல்லோ ஷார்ட் கிரீன் குரோமோசோம். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, ஒன்று அந்த இண்டிபெண்ட் அசார்ட்ல தனித்தனியா வந்து தானா வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும், இல்லை இந்த மாதிரி அந்த அலிலிக் பேர் அப்படி வரும்பொழுது அந்த வாட் எவர் மைட் பி த 2 பேர் அது கரெக்டாக பொசிஷன் அப் ஆகி அந்த செப்பரேஷன் போது அது அழகாக அலைன் அப் ஆகும். ஸோ அது ரெண்டுமே ஆப்போசிட் போல்ல மூவ் ஆகும்போது தட் இஸ் ஒன்று ஒரு பக்கம் போல்ல இன்னொரு பக்கம் போல்ல போகும்போது அந்த குரோமோசோமோட நம்பரும் ரெடியூஸ் ஆகுது, அந்த பேரண்டல் காம்பினேஷன் அலீஸும் நம்மளுக்கு ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியா ரெப்ரசன்ட் ஆகுது. இது எல்லாருக்கும் புரியுதாமா? எஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மெண்டலோட 2 பிரின்சிபல் ஆஃப் செக்ரிகேஷனும் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் வச்சு தான் அவங்க வந்து அடுத்த இதை வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க ஒரு விஷயம் புரியணும், தட் இஸ் இவங்க சொல்ற அந்த குரோமோசோமல் தியரியில வரக்கூடிய அந்த குரோமோசோம் ஜீனு டியூரிங் த மியாசிஸ் அண்ட் ஃபர்டிலைசேஷனும் மெண்டல் சொன்னப்பட்ட ஃபேக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து பாருங்க, குரோமோசோம் அக்கர்ஸ் இன் பேர்ஸ் இன் அ டிப்ளாய்ட் செல். ஸோ நம்மளுக்கு குரோமோசோம் வந்து எப்படி இருக்கும், பேரா தான் இருக்கும். பேர்டு குரோமோசோம்ஸ் ஆர் கால்ட் ஹோமோலோகஸ் குரோமோசோம். இது நம்மளுக்கு புரியும். தட் இஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா அந்த ஜீன் ஃபார் தட் அலிலிக் பேர் அது வந்து ஒரே இடத்துல இருக்குன்னும் போது அதை ஹோமோலோகஸ்ன்னு சொல்லுவோம். மெண்டல் ஃபேக்டர்ஸ் அக்கர்ஸ் இன் பேர் as each trait is controlled by pair of factors. ஸோ மெண்டல் சொல்ற ஃபேக்டர் என்ன சொல்ல, அவரும் அதே தான் சொல்றாரு. அப்பா நீங்க சொல்ற அதே தான் நானும் முன்னாடி சொன்னேன், நீங்க வந்து அதை ஜீன்ன்றீங்க, நான் வந்து அதை ஃபேக்டர்ன்றேன், அதுவும் வந்து ஒரு செட் ஆஃப் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட் அவுட் ஆர் செக்ரிகேட் டியூரிங் மியாசிஸ் அட் த டைம் ஆஃப் கெமீட் ஃபார்மேஷன். A pair of factors separate or segregate during gamete formation. So எப்போ வந்து குரோமோசோம்ஸ் எல்லா நேரத்துக்கும் ஆகாது, எப்போ வந்து நம்மளுக்கு மியாசிஸ் நடக்குதோ அந்த நேரத்தில் கரெக்டாக செக்ரிகேட் ஆகும். செக்ரிகேட் ஆனால் தான் நம்மளுக்கு கெமீட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ 1 chromosome of the homologous pair pass into the gamete. இங்கே only 1 factor is present in the gamete. ஸோ அதே தான், ஒரு குரோமோசோம்ங்கிறது ஒரு ஃபேக்டர், அதுதான் வந்து அந்த கெமீட்ல இருக்கும். எய்தர் அது வந்து கலராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெமோட ஹைட் ஏதாவது ஒன்று குறிக்க ஒரு கெமீட் இருக்கும். So during fertilization ஆகும் இந்த கெமீட்லாம் யுனைட் ஆகி, so during fertilization the gametes unite and restore the chromosomal number. So each homologous pair has 1 parental and 1 maternal chromosome. So அதுதான் அந்த கான்செப்ட். So homologous pair நம்ம சொல்லும்போது ஒன்று paternal ஒன்று maternal இருக்கும். So அந்த diploid number restore. இங்க வந்து fertilization gametes unite. So each organism will have 2 factors, 1 from each parent. So chromosomes retain their individuality during segregation and each pair segregates independently of every other pair. ஸோ இதுதான் அந்த முன்னாடியே சொன்னேன், செக்ரிகேஷன் போது என்ன ஆகுது, நம்மளுக்கு வரக்கூடிய அந்த குரோமோசோம்ஸ் கரெக்டாக தனித்தனியாக வந்து டியூரிங் அந்த அனாஃபேஸ் வரும்போது என்ன ஆகுது, அழகாக செக்ரிகேட் ஆகி இண்டிபெண்டாக வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. ஃபேக்டர்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர், ஈச் ஃபேக்டர் செக்ரிகேட் இண்டிபெண்ட் ஆஃப் எவ்ரி அதர் ஃபேக்டர். ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். அதுதான் வந்து மெண்டல் என்ன பண்ணாரு, அவரோட சக்சஸ் வந்து இன்னொரு இடத்துல இதுதான், அவர் சூஸ் பண்ண அந்த பைசம் சட்டைம்ல 7 குரோமோசோம் அந்த பேர் இருக்கும். ஸோ ஒன்றும் ஒரு இதை குறிக்கும் போது அவருக்கு ஈஸியாக தனியாக எடுத்து ஸ்டடி பண்ணி அவரால் இதை வந்து ப்ரப்போஸ் பண்ண முடிஞ்சது. அதுதான் இங்கே இருக்கிற வந்து ஹைலைட்டே அவரோடது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த மெண்டலோட இம்பார்ட்டன்ட், இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?
or it also happens in homologous chromosome. Yeah, something you're asking doubt. 1 minute. Okay. Ma'am, independent assortment happens only in alleles in different gene. Yes. Or it also happens in homologous chromosome. No. Independent assortment in what you call that, not in the homologous, as you said, that 2 allele, that is in the different gene. Only in allele with different gene. Adula da law of independent assortment. Okay. Clear? Aditi, clear? Okay. So next we will go for Morgan. இவர் இந்த மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா he is supposed to be called as a father of experimental genetist அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த law of independent assortment, அந்த எக்ஸ்பிரிமெண்ட் இது எல்லாமே வந்து மெண்டல் சொல்லி வச்சுட்டு போனாலும் இவர் இருக்கார் பாருங்க, மார்கன் வந்து எடுத்து அப்புறம் ரீடிஃபைன் பண்ணுவார். நிறைய விஷயங்களை வந்து அவர் ரீடிஃபைன் பண்ணுவார். அவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமோசோமல் தியரியை எக்ஸ்பிரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணவர். ஸோ சட்டனும் தியோடர் பொவேரியும் என்ன பண்ணிட்டாங்க, பா மெண்டல் சொன்னது இதுதான், இதை வந்து ஒரு படி எடுத்து வச்சு நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, இப்படி தான் குரோமோசோம் இன்னெரிட்டன்ஸ் போகுதுன்றத அந்த செக்ரிகேஷன் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வச்சு அவங்க பேசிடுவாங்க. பட் இவர் என்ன பண்ணாரு, இல்லைப்பா நான் பாரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே அதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர் வந்து நம்மளோட மார்கன். ஸோ எக்ஸ்பிரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்னெரிட்டன்ஸ் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை தாமஸ் ஹண்ட் மார்கன், who is the father of experimental genetics. ஏன் அவரை வந்து ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் ஜெனடிஸ்ட்னு சொல்கிறோம்னா, லிங்கேஜ், கிறிஸ்காஸ் இன்னெரிட்டன்ஸ், செக்ஸ் லிங்க்டு இன்னெரிட்டன்ஸ், ஓகே, லிங்கேஜ் மேப்ஸு, கிராசிங் ஓவரு, இதெல்லாம் வாஸ்டாக ஸ்டடி பண்ணவர் மார்கன் தான். அதனால தான் அவருக்கு பேர் ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் ஜெனடிக்ஸ் அண்ட் ஹிஸ் colleagues, leading to the discovery for the basis of variation that sexual reproduction produced. வாஸ்ட் ஸ்டடி அவர் தான் படிச்சிருக்கார். ஸோ அவர் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற, இப்போ எப்படி நம்ம மெண்டல்னா பைசம் சட்டைவம் சொல்கிறோன்ற மாதிரி மார்கன் யூஸ் பண்ணது வந்து ட்ராசிஃபெலா. ஸோ ட்ராசிஃபெலான்னு அர்த்தம் அந்த ஃப்ரூட் ஃப்ளை. அதுதான் அவர் ஏன் அந்த ஃப்ரூட் ஃப்ளையை சூஸ் பண்ணாருன்னு பார்ப்போம். ஸோ மார்கன் ஒர்க் வித் டைனி ஃப்ரூட் ஃப்ளைஸ் கால் ட்ராசிஃபெலா மெலகனோகாஸ்டர் பிகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன். ட்ராசிஃபெலா மெலனோகாஸ்டர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஈஸியாக லேபில் வளர்க்கலாம். அது வந்து லைஃப் சைக்கிளே ரொம்ப கம்மி, ஒரு 2 வாரம் தான். அடுத்து அது வந்து ஒரு மேட்டிங்கில் நிறைய ப்ரோஜனியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அவர் கேரக்டர்ஸை ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ சேம் அவர் எப்படி பைசம் சட்டைமுக்கு சொன்ன அதே காரணங்கள் தான் இங்கேயும் மார்கன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இட் கேன் பி ஈஸிலி க்ரோன் ஆன் அ லேப். இட் இஸ் கம்ப்ளீட் இட்ஸ் லைஃப் சைக்கிள் இன் அபவுட் 2 weeks. சிங்கிள் மேட்டிங் கேன் ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ளைஸ். ஸோ இதுதான் அந்த ஈக்கல், அந்த ட்ராசிஃபெலா மெலகனோகாஸ்டர் ஃப்ரூட் ஃப்ளைஸ். ஸோ இட் ஷோஸ் த கிளியர் டிஃபரன்சியேஷன் பிட்வீன் த மேல். ஸோ ஈஸியாக பார்த்தோன்னே இது மேல் ஃபீமேல்னு அழகாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். தட் இஸ் ஃபீனோடைபிக். ஃபீனோடைபிக்லி என்னன்னா அந்த கேரக்டர்ஸ் வச்சு, ஓகேவா. ஆஸ் தீஸ் ஆர் லார்ஜர் அண்ட் ஆஸ் ஓவிபொசிட்டர் அட் த டிப் ஆஃப் த அப்டமன். ஸோ ஓவிபொசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அது ஈஸியாக அப்டமன் கிட்ட இருக்கும். ஸோ இட் ஹாஸ் 4 pairs of chromosomes, all different in size, shape, easily distinguishable. அதில் 3 pairs வந்து 2, 3, 4 வந்து ஆட்டோசோம். 4th pair அந்த number 1 is the sex chromosome. ஸோ ட்ராசிஃபெலா மெலகனோகாஸ்டர் வந்து 4 pairs of chromosome. அதில் 3 pair ஆட்டோசோம், 1 pair sex chromosome. ஓகே, ஃபீமேல் வந்து XX, மேல் வந்து XY நம்மள மாதிரியே. ஸோ Y வந்து கேரக்டரிஸ்டிக்லி I shaped. It has many variation that you can see with low power microscope. ஸோ ஏன் வந்து ட்ராசிஃபெலா அவர் சூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்ல ஈஸியாக வளர்க்கலாம், 2 வாரத்தில் அது லைஃப் சைக்கிள் முடியும், நிறைய குட்டிகள் போடுற வாய்ப்பு இருக்குது அந்த ப்ரோஜெனிஸை. செக்ஸ் டிஃபரன்சியேஷன் ஈஸி. ஸோ ஃபீமேல் வந்து லார்ஜராக இருக்குது மேலோடன்னும் போது அது ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம். லைட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம அதோட சேஞ்சஸ் எல்லாம் அழகாக பார்க்கலாம். அண்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஈஸி. XX, XYன்னும் போது நம்மளுக்கு அழகாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 4 pair of chromosome தான், அது டிஃப்ரெண்ட் சைஸ் ஷேப்பு. ஸோ அதனால 3 வந்து ஆட்டோசோம், 1 pair வந்து செக்ஸ் குரோமோசோம். ஓகேவா. ஸோ மார்கன் என்னென்னலாம் ஸ்டடி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கன் ஸ்டடிட் ஐ கலர் இன் ட்ராசிஃபெலா. அடுத்து நார்மல் ஐ கலர் வந்து ரெட்டு. அந்த மியூட்டன் வெரைட்டினா அந்த வைல்டு வெரைட்டி, தட் இஸ் வேற ஒரு கிராஸ் பண்ணி வரக்கூடிய அந்த வெரைட்டி மியூட்டன் வெரைட்டி வந்து ஒயிட் கலர். ஸோ இது கூட எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ நார்மலாக அது ரெட் கலர், பட் இதே நம்மளுக்கு வர மியூட்டன் வந்து ஒயிட் கலர். ஸோ ஹி டிஸ்கவர்ட் த லிங்கேஜ் கிராசிங் ஓவர், செக்ஸ் லிங்கேஜ், நம்ம முன்னாடி சொன்னல கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ், லிங்கேஜ் மேப், மியூட்டேஷன், இது எல்லாமே வாஸ்டா படிக்கிறதுனால தான் அவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே,
So now coming to the question session. Mendel published his work on inheritance of characters in 1865, but it remains unrecognized till 1900 because he could not provide any physical proof for the existence of factors. His concept of factors as stable, discrete units that controlled the expression of traits did not find acceptance from the contemporaries. Mendel's approach of using mathematics to explain biological phenomena was totally old. Communication was not easy as it is of now. So in the ABCD la edu correct? Yes students, please answer. Yes, Aditi, Hari, Maithili, please post your answers. So இதோடது வந்து நம்ம ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன் ஏன் அவரது ரெகக்னைஸ் ஆகல அப்படின்னும்போது எஸ் வெரி குட் அதித்தி யூ ஆர் ரைட். ஸோ த ஆன்சர் இஸ் 3. எக்ஸலண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் இன்கரெக்ட்? இது ரொம்ப முக்கியம். இன்கரெக்ட். எஸ் வெரி குட் அதித்தி, மைதிலி, ஹரி, குட். So pairing and separation of a pair of chromosomes would lead to segregation of the factor they carried. Behavior of chromosome is parallel to the behavior of gene. Two alleles of a gene pair are located on homologous sites on homologous chromosome. Chromosomes as well as genes occurs in pair. இதுல எது incorrect ன்னு கேக்குறாங்க. நல்லா பாத்துக்கோ, incorrect. Which is incorrect? Chromosome and genes occur in pairs. What is the answer? So ஒண்ணா derive பண்ணிட்டே வாங்க. Two alleles of a gene pair are located on homologous sites is called, yes, they are correct. Homologous chromosome is correct. What about chromosome occur is correct. So what is the one? Behavior of chromosome parallel to the behavior of gene தான். அப்ப எது கிடையாது? Pairing and separation of chromosomes would lead to segregation of a factor, will not lead to segregation. அப்படியே என்ன ஆகும்? அப்படியே என்ன இருக்கோ அப்படியே கொண்டு போய் அது அப்படியே வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடும். Okay, so that is the one of the incorrect statement. Experimental verification of the chromosomal theory of inheritance was given by Sutton and Boveri, Correns, Morgan and Teschermark. Behavior of chromosome is parallel to behavior of gene, Aditi. குரோமோசோம் என்ன பண்ணுதோ அதோட உள்ள இருக்கிற ஒரு யூனிட் தானே ஜீன். ஸோ எது குரோமோசோம் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் ஜீனோடது. ஸோ அது வந்து ரைட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? எஸ், இதுக்கு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸி கொஸ்டின். யார் எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் கொடுத்தது குரோமோசோமல் தியரி? எஸ், வெரி குட், இட்ஸ் மார்கன். வெரி குட். நெக்ஸ்ட், ஃப்ரூட் ஃப்ளைஸ் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெட்டீரியல் ஃபார் ஜெனடிக் ஸ்டடீஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் எக்ஸப்ட் ability to grow on simple synthetic medium in the lab, short lifespan, production of large number of progeny in each mating, presence of few externally visible and identifiable contrasting trait. ஏன் வந்து fruit fly best ன்னு சொல்றீங்க? Yes, very good Hari, good Hari. What about Maithili? இந்த questionக்கு சொல்லுங்க பார்க்கலாம். What is the answer? Fruit fliesக்கு. Yes. Yes students, what is the right answer? Yes, which is not the right one? The fourth one, because lab la easy வளர்க்கலாம், short lifespan, நிறைய progeny. 3 வராது. See, except கேக்குறேன் அதித்தி, production of large number of progeny, offsprings நிறைய வரும் தானே நம்ம இந்த ஸ்டடிக்கு எடுக்கிறோம் இல்லையா? it is except எது? நிறைய கேரக்டர்ஸ் விசிபிளா இருக்குன்னு தானே அதையும் சூஸ் பண்றோம் லோ மைக்ரோஸ்கோப்ல பார்க்கிறதுக்கு. But presence of few externally visible and identifiable contrasting trait is the wrong one. இப்போ நெக்ஸ்ட் போகிறது linkage and recombination. linkage அப்படின்னும் போது என்னன்னா, ஒரு 2 or more genes வந்து என்ன சொல்றது, அப்படியே லிங்க் ஆகி அது அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே பாஸ் ஆக போகிறது. அந்த ஹெரிடிட்டியா அது பாஸ் ஆகிறது வந்து நம்ம linkage அப்படின்னு சொல்லுவோம். That is the gene that is passed from, ma'am, the fruit fly only mates once, but they have said each mating, ma'am.
production of large number of progeny in each mating. What was that you have doubt? Ma'am, the fruit fly, yeah, even in that one mating they have, in each mating is what? That what you call, even though it's one, we can't use the word like it's one mating. In each mating, whatever, suppose they are, what is the lifespan? Say they live for 2 weeks. I think that's what they've given. Right? I'll just clarify this with you. 1 minute. Where is that, Morgan? Yeah. So they live for a life cycle of 2 weeks. Okay. In the 2 weeks time, okay, they will not have only mating. It's single mating. Single mating na அர்த்தம் ஒரு மேட்டிங்லயே அவ்வளோ ப்ரோஜனி வரும். அந்த மாதிரி ஒரு 2-3 அந்த 2 வீக்ஸ்ல இருந்தாலும் they'll have large number of progeny. அதுதான் அந்த அர்த்தம். புரியுதா அதிதி? Okay, I'm going back for the linkage. So the gene passed from parent to offspring, okay, of genes. They will be located in the same chromosome. Okay, so you call that, so the gene, அது வந்து எதெல்லாம் வந்து கூடயே அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு அப்படியே இன்ஹெரிட் ஆகுதோ அதை தான் நம்ம லிங்கேஜ் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த லிங்கேஜை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து பட்டேசன் அண்ட் பியூனட் இன் 1906. பட் இந்த ரீகாம்பினேஷன் அப்படின்னும் போது என்னன்னா, அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரோமோசோம், த ஜெனட்டிக் மெட்டீரியல் அந்த எக்ஸ்சேஞ்ச், த ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பாருங்க பிட்வீன் த 2 டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ். அந்த அதனால வந்து அந்த ஆஃப் ஸ்பிரிங் உற்பத்தி ஆகுது பாருங்க, அதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட், தட் இஸ் த 2 ஜீன் விச் இஸ் டிஃப்ரெண்ட், அந்த குரோமோசோமல் மெட்டீரியல் ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரு புது ஆஃப் ஸ்பிரிங் உற்பத்தி ஆகிறது வந்து ரீகாம்பினேஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் லிங்கேஜ்? லிங்கேஜ் எப்பவுமே இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸப்ஷன். ஓகே, அதுதான் அந்த லிங்கேஜ். ஓகே, ஸோ அது வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஸோ இட் இஸ் த ஃபினாமினன் ஆஃப், ஏன்னா இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் தான் சொல்கிறோம், என்னதான் இருந்தாலும் தனித்தனியாக அசார்ட் ஆகும். பட் லிங்கேஜில் அப்படி கிடையாது. ஏன்னா அந்த ஜீன் எதெல்லாம் பக்கத்தில் இருக்கோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே அடுத்த இதுக்கு வந்து அப்படியே வந்து என்ன ஆகும், எந்த சேஞ்ச் இல்லாமல் செப்பரேட் ஆகாமல் அப்படியே போய் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே அது வந்து இன்ஹெரிட் ஆகுது. அதுக்கு பேர் தான் லிங்கேஜ் ஆர் லிங்க்டு ஜீன்னு சொல்லுவோம். So it is the same, it is a phenomenon of certain genes staying together during the inheritance through generations without any change or separation. In other words, it is a tendency of the genes staying together during inheritance. So linked gene வந்து பாத்தீங்கன்னா, they are the genes which will be located on the same chromosome. ஓகே, அண்ட் அது வந்து தே அசார்ட்டட், அது வந்து அசார்ட் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா தே வில் ஹாவ் வெரி லெஸ் ரீகாம்பினேஷன். அசார்ட் ஆகும்போது என்ன ஆகும், தே வில் ஹாவ் வெரி லெஸ் ரீகாம்பினேஷன்ஸ். அதுதான் கான்செப்டே. ஓகே, ஸோ இதுதான். ஸோ லிங்கேஜ் வந்து என்னன்னா, இட் வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ் ஆன் குரோமோசோம்ஸ். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ இப்போ லிங்கேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா என்னத்தை சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாம் பக்கத்தில் இருக்குது, ஒன்றுத்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது மொத்தமாகவே அது அப்படியே அடுத்த இதுக்கு அப்படியே பாஸ் ஆகுது தவிர அந்த நேரத்தில் அது அசார்ட் ஆகிறதோ செக்ரிகேட் ஆகிறதோ நடக்க மாட்டேது. ஏன்னா அதோட டிஸ்டன்ஸ் அவ்வளோ பக்கத்தில் இருக்கனால அது அப்படியே இன்ஹெரிட் ஆயிடுது. அதனால அதுக்கு பேர் லிங்கேஜ்ன்னு சொல்கிறோம். அங்கே ரீகாம்பினேஷன் வர்ற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த கான்செப்ட் புரிஞ்சா போதும். So this is due to their location on the same chromosome. So linked gene are exception of Mendel's law of independent assortment. இது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. Which is exception na the independent assortment. So the third law of Mendel is not universally accepted and is applied only to gene which is present on different chromosome and not to gene present on same chromosome, that is homologous chromosome. அதித்தி நீங்க கேட்ட டவுட் இதுதான் அதுக்கு explanation. So Morgan வந்து in 1910 clearly proved and defined the linkage on the basis of his breeding experiments using the Drosophila melanogaster. So இந்த linkage experiment எதை வச்சு ஸ்டடி பண்ணணும்னு கேட்பாங்க. Drosophila linkage எதை ஒபே பண்ணாது, தேர்ட் லா. அது வந்து எதை வந்து ஒபே பண்ணாது, டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ல இருந்தால் ஒபே ஆகும், சேம் குரோமோசோம்ல இருந்தால் அது ஒபே ஆகாது.
So he carried out several dihybrid cross in Drosophila to study the genes that were sex linked. அதை வச்சு அவர் நிறைய ஸ்டடி பண்ணார். Okay. So Morgan hybridized yellow body white eye. So இப்போ வந்து yellow body இருக்கு, white eyed female, and brown body. Okay, he had the brown body as well as the red eye males. அதை வந்து ரெண்டையும் வந்து என்ன பண்ணாரு, cross பண்ணாங்க. So இப்போ F1 generationல நம்மளுக்கு எப்படி இருக்கும் progeny. So he observed that two gene, the ரெண்டு ஜீனுமே did not segregate independently of each other. And எப்பவுமே வந்து அந்த F2ல அவருக்கு எப்படி கிடைச்சது, 9:3:3:1. That is the expected அந்த 2 gene வந்து இண்டிபெண்டண்டா இருக்கிற மாதிரி இதே மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் ஆச்சு. இப்போ பாருங்க, டைஹைபிரிட் கிராஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, ரவுண்ட் எல்லோ விரிங்கிள்டு கிரீன். ஸோ இங்கே இது வந்து பேரண்டல் ஜென்ரேஷன். இது வந்து நம்ம பார்க்கறது வந்து சீடு கலரும் சீடோட ஷேப்பும். ரவுண்ட் விரிங்கிள்டு எல்லோ கிரீன், RRYY RRYY. So what are the gametes? RY. So F1 generation நம்மளுக்கு எப்படி கிடைச்சிச்சு, ரவுண்ட் அண்ட் எல்லோ. இப்போ இதையே வந்து we had totally around 16 gametes. இப்போ இதை வந்து கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன காம்பினேஷனில் கிடைக்குது, 9:3:3:1. That is we had 9 round yellow, okay, and then we had 3 round green, and then we had 3 what is that, that is RRYY is we had wrinkled yellow 3 and just 1 wrinkled green. Okay, so this is the combination. Okay, so round yellow, round green, wrinkled yellow and wrinkled green. 9:3:3:1. This is the Mendel dihybrid cross. அதை வந்து உங்களுக்கு revisitன்னு சொல்றதோட we are asking you to recall பண்ணுங்க இந்த கான்செப்ட். அதை தான் நான் உங்களுக்கு வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்றோம். அதே தான் மெண்டல் சொல்றாரு. அவர் வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வச்சு படிக்கும் போது அவருக்கும் இதே மாதிரி தான் கிடைச்சிச்சு. So based on his experiment, it is observed that when two genes in a dihybrid cross more than one set of character, they were situated on the same chromosome, the proportion of the parental gene combination was much higher than the non-parental type. ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், parental gene அப்படின்னும் போது அங்க linkage வந்து ஜாஸ்தியா இருக்கும் than the recombination. So அப்போ வந்து என்ன ஆகும், parental இதோட காம்பினேஷன் அதிகமா இருக்கும் than the new recombination type. So Morgan attributed this to the physical association or linkage of the two gene and coined the term linkage. So linkage வார்த்தையை யார் coin பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியணும். It is coined by Morgan to describe the physical association of genes on a chromosome, and the term recombination to describe the generation of non-parental gene recombination. So recombination என்னும்போது ரெண்டு டிஃப்ரெண்டான என்ன சொல்றது, ரெண்டு டிஃப்ரெண்டான குரோமோசோம்ஸ்ல இருந்து ஓகே அது வந்து அசோசியேட் ஆகி வரும்போது அங்க ஜெனரேஷன் ஆஃப் நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த கான்செப்ட் தெரியணும். புரியுதுங்களாமா எல்லாருக்கும்? எஸ். So Morgan and his group found that even when genes were grouped on the same chromosome, some genes are tightly linked, showed low recombination, while others were loosely linked, show high recombination. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது பாருங்க, இதுதான் அந்த குரோமோசோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஜீன்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ க்ளோஸா இருக்கக்கூடிய ஜீன் இங்கே என்ன ஆகுது, அந்த லிங்கேஜ் மூலமா இது அப்படியே அந்த பேரண்டல் காம்பினேஷன் அடுத்த செட் ஆஃப்க்கு இன்னெரிட் ஆகுது. இப்போ இதே வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த லூஸ்லி லிங்க்டா இருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து அங்கே என்ன ஆகுது, ஹை ரீகாம்பினேஷன், புது ஒரு மியூட்டன் வெரைட்டி மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதை தான் வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் மார்கன். ஸோ எவ்வளோ லிங்கேஜ் இருக்கோ, எவ்வளோ டைட்லி அசோசியேட் ஆயிருக்கோ, பக்கமா அந்த ஜீன் இருக்கு அப்படின்னும் போது அந்த ரீகாம்பினேஷன் போது நான் பேரண்டல் டைப் வர்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, இப்போ இதே வந்துட்டு அந்த ஒரு ஜீன் இன்னொரு ஜீன் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்குள்ள வந்து அந்த என்ன சொல்றது அந்த லிங்க் வந்து ரொம்ப லூஸா இருக்கும்போது நிறைய மியூட்டன் ஆர் நிறைய வைல்டு வெரைட்டி ஆஃப் ரீகாம்பினேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் வந்து மார்கன் வந்து அந்த ஃப்ரூட் ஃப்ளையை வச்சு அவரு சொல்லுவாரு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த டயக்ராம் உங்களோட என்சிஆர்டி புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, பேரண்டல் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், எல்லோ ஒயிட் ஐ. ஓகே, எல்லோ ஒயிட் ஐ இது வந்து அந்த வைல்டு டைப். ஓகே, நம்ம வந்து அங்க அவர் எடுத்து ரெண்டு ஸ்டடி பண்ணுவார். அவர் யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா he used what is that, white eye brown body, red eye. Okay, yellow body white eye, brown body red eye. Okay, so இதே தான் அங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஸோ இங்க வந்து yellow and white and ஒரு wild type of variety.
இது ரெண்டையும் வந்து மேட் பண்ணும்போது இதோட கெமீட்ஸ் எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது எல்லோ ஒயிட் பட் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த F1 ஜென்ரேஷனில் நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்குது we are getting wild type and yellow white பட் இங்கே வந்து எவ்வளோ அதோட காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு டைப் தட் இஸ் அந்த பேரண்டல் டைப் வந்து நம்மளுக்கு 98.7% கிடைக்குது ஓகேவா இந்த ப்ளஸ்ன்னு சைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்டாக போட்டிருக்கோம்ல அது வந்து வைல்ட் டைப்பை குறிக்குது ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு எல்லோ இது வந்து எல்லோ கலர் பாடி ஒயிட் ஐ இருக்கக்கூடிய ஒரு ட்ராசிஃபெல்லா மெலகனோஸ்டரை ஒரு வைல்டு டைப்பாக இருக்கக்கூடிய தட் இஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனு ரெட் ஐ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று எடுத்து நம்ம மேட் பண்ணுறோம் தட் இஸ் அதை கிராஸ் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு F1 ஜென்ரேஷனில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் டைப்பும் எல்லோ ஒயிட் இந்த டைப்பும் கிடைக்குது ஸோ இதோட காம்பினேஷன் நம்மளுக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் F2ல 98.7% பேரண்டல் டைப் ரீகாம்பினன்ட் டைப் 1.3% தட் இஸ் இது வந்து நான் பேரண்டல் டைப் ஸோ இதில் என்ன உங்களுக்கு கான்செப்ட் புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேரண்டல் இதில் என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரியணும்னா இதில் இருக்கக்கூடிய எங்கள் ஜீன் வந்து டைட்லி லிங்க்டாக இருக்கும் அதனால தான் ஹை பேரண்டல் அந்த டைப்பை வந்து லிங்கேஜும் உங்களுக்கு காமிக்குது பட் இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீகாம்பினண்ட்டாக வரக்கூடிய அந்த டைப்பை கம்மியாக காமிச்சு சொல்லி 1.3%. ஸோ கிராசிங் பிட்வீன் G, Y அண்ட் W இண்டிகேட்டிங் த ஒயிட் அண்ட் எல்லோ பேர் டைட்லி லிங்க்டு ரொம்ப டைட்லி லிங்க்டு இந்த ரெண்டு ஜீன் அதனால தான் நம்மளுக்கு அந்த அப்படியே இங்கே இருக்க கேரக்டர் அப்படியே வந்து எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் நம்மளுக்கு இது அப்படியே காமிக்குது பட் ரீகாம்பினன்ட் டைப் வந்து நம்மளுக்கு அங்கே எக்ஸ்பிரஸ் ஆகல இட்ஸ் ஒன்லி 1.3% காம்பினேஷன் இப்போ இங்கே பாருங்க இதே கிராஸ் பியில் இங்கே ஒயிட் மினியேச்சர் ஒரு வைல்ட் டைப்பு திரும்பி நம்மளுக்கு எவ்வளோ வருது இந்த இடத்துல பேரண்டல் வந்து 62.8 ரீகாம்பினன்ட் 37.2 ஏன் இங்கே இந்த மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ வைல்ட் டைப் மினியேச்சர் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராசிங் பிட்வீன் இந்த W அண்ட் M வந்து தட் இஸ் அந்த ஒயிட் மினியேச்சர் அந்த விங்கு தட் இஸ் ஒயிட் அண்ட் மினியேச்சர் விங்கு அதில் வந்து நம்மளுக்கு 37.2% ரீகாம்பினன்ட் டைப் கிடைக்குதுன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவுலையும் என்ன இருக்கும் தே வில் பி லூஸ்லி லிங்க்டு அதனால தான் ரீகாம்பினன்ட் டைப் வந்து பேரண்டல் டைப்போட அதிகமாக காமிக்குது ஸோ இதுதான் அந்த பேஸ் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஹரி புரியுதுங்களா அதித்தி புரியுதுங்களா மைதிலி இதுதான் அந்த கான்செப்ட் ஓகேவா ஸோ லிங்கேஜ் வந்து எவ்வளோ நெருக்கமாக இருக்கோ ரீகாம்பினேஷன் வந்து குறைவாக இருக்கும் எவ்வளோ லிங்கேஜோடது லூஸாக இருக்கோ ரீகாம்பினேஷனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் இதுதான் அதோட கான்செப்ட் புரியுதா ஸோ இப்போ அதே நிறைய பேர் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க யாரெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்கன்னா பட்டேசன் அண்ட் பியூனட் வந்து ரிப்போர்ட்டட் தட் ஆக்சுவலாக பட்டேசன் அண்ட் பியூனட் தான் ஃபர்ஸ்ட் லிங்கேஜ் ஸ்டடி பண்ணுவாங்க 1906ல் சொன்னேன் இல்லையா அடுத்து மார்கன் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ராசிஃபெல்லா வச்சு ஸ்டடி பண்ணுவார் அடுத்து மார்கன் அண்ட் காஸ்டல் அவங்களும் ஸ்டடி பண்ணுவாங்க அவங்க தான் ஒரு நிறைய பிரின்சிபல்ஸ் கொடுப்பாங்க ஆன் லிங்கேஜ் ஓகே ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க லெத்தேரஸ் டாரஸா அந்த ஸ்வீட் பீ இருக்குல்ல அதை வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க தே ரிப்போர்ட்டட் தட் த 2 pair of alleles in Lathyrus do not show independent assortment okay so they cross 2 varieties of sweet pea one வந்து blue color flower long pollen BBL another வந்து red flower round pollen BBL LL so another example that is அதுக்கு வந்து உங்களுக்கு இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க இவங்க வந்து Lathyrus sweet pea ல blue flowers long pollen red flowers round pollen so gamete வந்து BL so இது ரெண்டும் வந்து first generationல வந்து it will be blue flowers with long pollens இப்போ அதை வந்து டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆஃப் த ரேஷியோ 7:1:1:7 தட் இஸ் என்ன பாசிபிள் வரும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளவர்ஸ் லாங் போலன் ப்ளூ ஃப்ளவர்ஸ் வித் ரவுண்ட் போலன் ரெட் ஃப்ளவர்ஸ் லாங் போலன் அண்ட் ரெட் ஃப்ளவர்ஸ் ரவுண்ட் போலன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ஷோ த பிரின்சிபல் ஆஃப் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அந்த அசார்ட்மெண்ட் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் இருக்காது ஸோ அதை வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க அடுத்து அதே மாதிரி another example of linkage வந்து maize வச்சு பண்ணுவாங்க that is அந்த cross between the full and turgid endosperm variety with colorless shrink endosperm variety they gave excess parental combination so இப்போ வந்து ஒரு endosperm வந்து நல்லா டைட் டர்ஜிடா இருக்கு இன்னொன்று வந்து shrunken endosperm ரெண்டு வெரைட்டி இது பண்ணும்போது அங்கே வந்து அதோட ஜீன் வந்து ரெண்டு லிங்கேஜும் பக்கம் இருக்கிறதுனால ஹை பேரண்டல் ரீகாம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு காமிச்சிச்சு ஓகேங்களா So this is the picture which I explained. So the ratio is 7:1:1:7. Okay. So this is the study which was done by Batason and Punnett. Okay.
ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்கன் அண்ட் காஸ்டல் அவங்களும் என்ன பண்ணாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க chromosomal theory of linkage. தட் இஸ் அவங்களோட பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, genes that are physically attached to the same chromosome should travel as a unit through meiosis. ஸோ இப்போ ஒரு பக்கத்தில் எல்லா ஜீனும் இருக்கும்போது ஒரு ஹோல் செட் அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே போகும். ஓகே, ஸோ தே வில் ஆக்ட் லைக் ஒன் செட் ஆஃப் குரூப், வாட் வி கால் இட் அஸ் லிங்கேஜ் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம், அதோட ஸ்ட்ரென்த். இப்போ க்ளோஸ் தே ஆர் மோர் ஸ்ட்ரென்த், ஃபார் அபார்ட் தே வில் பி லூஸ், அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறையப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எனி 2 ஜீன் ஆன் டிஃப்ரெண்ட் குரோமோசோம் அந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா 50% இருக்கும். ஸோ ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லீனியர், ஒரு முத்து மாலையில் வரும் சரம் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும், அழகா பீட்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ ஜீன்ஸ் தட் ஆர் physically attached to the same chromosome should travel as a unit through meiosis. This implies that gene present on the same chromosome should act as if they are linked to each other, that is, they are far apart of the same linkage group. Aditi, you are able to grasp up to some extent, ma'am. Why you are not able to follow? Any doubts you have, Aditi? I will clarify now itself. Any doubt? நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு ஆரம்பிச்சது chromosomal theory of inheritance. chromosomal of theory of inheritanceல என்ன சொல்றாங்க, ஒரு அந்த செட் ஆஃப் இது வந்து அந்த வாட் யூ கால் அந்த டியூரிங் த மியாட்டிக் டிவிஷன் எப்படி அந்த அலிலிக் பேர் செக்ரிகேட் ஆகுது, அதே மாதிரி அலிலிக் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன் எப்படி வந்து இண்டிபெண்டா அசார்ட் ஆகும் டியூரிங் த மியாட்டிக் டிவிஷன். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னா, இதே வந்து எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி வந்து மார்கன் வந்து சொல்லும் போது லிங்கேஜ்ங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஓகேப்பா, நீங்க சொல்றீங்க அப்படியே ஒரு செட் ஆஃப் ஜீன் இன்னொரு அப்படியே அங்க போகுது. எப்படி போகுது அப்படின்னா, பிகாஸ் அது க்ளோஸ்லி பிளேஸ்ட் ஆனா அதை லிங்கேஜ்னு சொல்றோம். அப்படியே அந்த லிங்கேஜ் குரூப் ஒரு ஜெனரேஷனுக்கு இன்னொரு ஜெனரேஷனுக்கு அப்படியே போகுது. அப்ப அந்த பேரண்டல் காம்பினேஷன் அப்படிதான் ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு அப்படியே போயிட்டு இருக்குது. You can ask now. Aditi, ask me doubts. Aditi. Aditi, you can ask doubts. See, Hari, Maithili and Aditi. இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஜெனடிக்ஸ் சாப்டரே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய அது. முதல்ல அந்த கான்செப்ட்னா இப்போ குரோமோசோம்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்கும், ஒரு குரோமோசோம்லயும் இருக்கிறது தான் அந்த ஜீனு, அந்த ஜீன் தான் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி, அதுதான் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு மொத்தமா அப்படியே போக போகுது. ஓகே, I have given a reading and when I am solving questions I will ask plenty of doubts, ma'am. Next class I will ask, ma'am. Okay, but இன்னைக்கு எடுத்த வரைக்கும் you are clear இல்ல அதித்தி? I will be happy solving. Okay, but இன்னைக்கு எடுத்த வரைக்கும் உனக்கு புரியுதாமா அதித்தி? ஹரி, மைதிலி, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? chromosomal theory of inheritanceனா ஓகே, மைண்ட்ல இதுதான். ஓகே, லிங்கேஜா அப்படின்னா என்ன? அது இது ரெண்டையும் அந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டை ஒபே பண்ணாது. அப்ப லிங்கேஜ்னா என்ன? பேரண்டல் காம்பினேஷன் அதிகமா இருக்கும். ஐ டோன்ட் நோ வேர் டு ஆஸ்க் மேம். இல்ல, யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் டெல்லிங் அதித்தி. chromosomal theory of inheritance, linkage. ஹரி, சரி, நீங்க போய் எடுத்து படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஜெனடிக்ஸ் பொறுத்த மட்டும் அப்படியே நிக்காது. நீங்க போய் உங்களோட பேஸ் மெட்டீரியல் எடுத்து ஒரு வாட்டி பார்த்தாதான் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு வரச்ச நீங்க கேட்கும் போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? எஸ் ஹரி, கிளியர்? ஓகே, மைதிலிக்கு புரியுது, அதித்தி புரியுது. ஓகே, அது வந்து சட்டுன்னு ஒரு நிமிஷம் வந்து இப்போ யோசிச்சோம்னா லா ஆஃப் டாமினன்ஸா செக்ரிகேஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு புரியாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். பாயிண்டா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? எஸ், குட். ஸோ இப்போ வந்து பாருங்க, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லிங்க்டு ஜீன். ஸோ ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் இடைவேளை கம்மியா இருக்கும் போது ஸ்ட்ரென்த் மோரா இருக்கும். ஓகேவா? இப்போ ஸ்பேசிங் வந்து கம்மியா இருக்கும் போது ஸ்ட்ராங்கரா இருக்கும் லிங்க். So the distance between the linked gene indicates the strength of linkage. Closely spaced genes have stronger linkage than those far apart. For any 2 genes present on different chromosomes, the recombination frequency will never exceed 50%. நான் ஏற்கனவே சொன்னேன். So genes are attached to one another like a bead on a string. ஒரு linear organization. So இங்க பாருங்க, இந்த கான்செப்ட் என்னன்னா,
linkage group ஆகட்டும் chromosome number ஆகட்டும் in pairs ஒரே மாதிரி இருக்கும். So the number of linkage group in an organism is equal to the number of chromosomes. Haploid இருந்தாலும் சரி இல்லை diploid இருந்தாலும் சரி homologous pair. So this is called the principle of limitation in linkage group. இப்போ வந்து linkage group 4னா 4 pair. இப்போ இதே sweet pea ல 7னா 7 pairs. Mucorல 2னா 2 pairs. That is 2. Humanல 23 linkage groupsனா 23 pairs. Maizeல 10. So கிட்டத்தட்ட எவ்வளோ லிங்கேஜோ அவ்வளோ குரோமோசோமும் ஒரே மாதிரி இருக்கிறதால தான் ஒன்றிலிருந்து ஒன்று வந்து அப்படியே வந்து போக முடியுது. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் லிமிட்டேஷன் இன் லிங்கேஜ் குரூப்ஸ். ஓகே அதிதி, குட். புரியுதுங்களா? ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லிங்கேஜ்? 2 டைப் லிங்கேஜ், கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா என்ன அர்த்தம்? இப்போ ஜீன் ரெண்டும் பக்கம் பக்கம் இருக்குது. ஓகே, அப்போ அது என்ன ஆகுது? க்ளோஸாக இருக்கிறதுனால அது என்ன ஆகுது? ஈஸியாக அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிடும் டுகெதராகவே. இப்போ இதே 2 ஜீன் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆகுது? கிராஸ் ஓவர் ஆகும்போது செப்பரேட் ஆகிடும். ஸோ அது வேறு வேறு டிஃப்ரெண்ட் கெமீட்ஸ் போகிறதுனால அது இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். சரி, இதை இப்படி சொல்லலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலிஸில் ஒரே மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்மளே வந்து யோசிப்போம், ஏன்டா இது ஒரு ஃபேமிலியில் அப்படியே இருக்குன்னா அந்த அளவுக்கு அங்கே லிங்கேஜ் இருக்கும். ஸோ அது அப்படியே தலைமுறையாக அவங்களுக்கு அது வருது. இதே இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா கிட்ட இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்பா கிட்ட இருக்காது, பட் அடுத்த செட்டுக்கு வேணா வரலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஏன் இங்கே இருக்கிறது வந்து இந்த இதில் வந்து வரல அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ட்டாக லொக்கேட் ஆகிருக்கும். ஒன்று அது செப்பரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த கிராசிங் வரும்போது அது செப்பரேட் ஆகும்போது வேறு கெமிட்டில் போயிடுது. ஸோ அதனால் ஒரே வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா மேபி அப்பாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மேபி டாட்டர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னும் போது வாட் இஸ் கால்ட் சன்ஸ்க்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். பட் இதே அந்த சன்ஸுக்கும் அது வந்து அப்படியே சில கேரக்டர்ஸ் வருது அப்படின்னும் போது அது வந்து கம்ப்ளீட் லிங்கேஜால் வரலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் கம்ப்ளீட் லிங்கேஜ்? Genes closely located in a chromosome are so close together, they are virtually never separated by crossing over and are always transmitted together. இப்போ நம்ம எல்லாரும் யோசிச்சுக்கோங்க, நம்மளா ஒரு விதமான ஜீன். நான் வந்து ஹைட்டுக்குன்னு வச்சுக்கோ, அதித்தி நீ வந்து கலருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம், ஹரி எல்லாம் நம்மளாம் ஒரு குரூப்பாக அப்படியே நம்ம வந்து என்ன சொல்றது டிரான்ஸ்மிட் ஆகிறோம். ஒரு இதுல இருந்து அப்படியே அந்த ஜீன் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிறது என்னன்னு சொல்றோம்? கம்ப்ளீட் லிங்கேஜ். அப்படியே பேரண்டல் காம்பினேஷன். அதனாலதான் சில விஷயங்கள் அம்மா கிட்ட இருக்கிறது சிலது அப்பா கிட்ட இருக்கிறது அப்படியே சில பிள்ளைகளுக்கு அப்படியே இருக்கும். அது வந்து கம்ப்ளீட் லிங்கேஜ். இதே இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் வச்சுக்கோங்க, ஜீன்ஸ் வந்து டிஸ்டன்ட்லி லொகேட்டட். இப்போ நான் அங்கே இருக்கேன், ஹரி எங்கேயோ இருக்கும், அந்த மாதிரி தே ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பை கிராசிங் ஓவர். ஸோ ஒருத்தர் ஒரு இடம் போகும்போது போயிடும். அப்போ தே கோ இன்டு டிஃப்ரெண்ட் கெமிட்ஸ். அப்போ மேபி ஒரு 4 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு இருக்கலாம், மீதி 3க்கு இல்லாமையும் போகலாம். ஸோ இது வந்து இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். ஓகேவா? வில் கோ டு த கொஸ்டின் செஷன். So 2 gene R and Y are located very close on the chromosomal linkage map of maize plant. Very close. So when RRYY and RRYY genotype are hybridized, ரெண்டே cross பண்றோம், the F2 segregation will show high number of parental type, high number of recombinant type, segregation in the expected ratio of 9:3:3:1 or segregation in the 3:1 ratio. இப்போ Rம் Yம் பக்கத்துல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த RRYY அப்படின்னும் போது எப்படி போகும்? RRYY. ஸோ இது ரெண்டுமே இது ஆனால் என்ன ஆகும்? RR. ஓகே, RR. எஸ், RRYY. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்? F2 ஜென்ரேஷனில் they will have more number of the parental variety. ஏன்னா அந்த லிங்கேஜ் மேப்பில் very close. High number of recombinant வேற டைப் வரணும்னா ஃபார்னு இருந்தால் நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். செக்ரிகேஷன் இது வராது, பிகாஸ் இந்த லிங்கேஜ்னு பேசுகிறோம், நாட் இந்த ரேஷியோ. ஸோ இது ரெண்டுமே தப்பு. புரியுதுங்களா? எஸ், வெரி குட் அதித்தி. ஹரி, புரியுதுங்களா? The term linkage was coined by Sutton, Morgan, Boveri, Mendel. மைதிலி 3 வராதுரா. 3 வந்து அந்த ரீகாம்பினேஷன் டைப்பை பற்றி பேசலைங்க, லிங்கேஜ் மேப் பற்றி பேசுகிறோம். டைஹைப்ரிட் கிராஸ் அந்த எக்ஸ்பிரஷன் பற்றி இங்கே பேசலை. புரியுதா மைதிலி? ஓகே. டேர்ம் லிங்கேஜ் யார் சொன்னாங்க? எஸ், வெரி குட். இட் வாஸ் எஸ், வெரி குட் ஹரி, யூ கேவ் ரைட் ஆன்சர் ஃபார் ப்ரீவியஸ் கொஸ்டின். Term linkage was proposed by Morgan. Good. Test cross in plants or in Drosophila involves crossing the F1 hybrid with the double recessive genotype
between 2 genotype with dominant trait, between 2 genotype with recessive trait, between 2 F1 hybrid. So test cross வந்து yes, very good students. Last question you all giving right answer. Good. Test cross Drosophila எப்படி பண்ணுவோம்? யூசுவலா என்ன சொல்லிருக்கேன், நம்மளுக்கு வந்து டெஸ்ட் கிராஸ் பண்றோம் பிளான்ஸோ இல்ல Drosophila அந்த F1 வச்சு நம்ம டபுள் ரெசிசிவ் ஜெனோடைப்போட பண்ணுவோம். ஏற்கனவே சொல்லிருக்கேன் அந்த ரெசிசிவ் டைப். So that should be the answer. Generation of parental gene combination. Okay, generation of parental gene combination is termed as linkage, polyploidy, recombination, aneuploidy. So non-parental nu vandale enna vaartha solluvom? It is called recombination. Yes. In Lathyrus odoratus, which is that sweet pea. Okay. Which is hybrid blue flower and long pollen plant is test cross with homozygous recessive red colored and round pollen plant. Then how many parental types are obtained when genes are present in this stage in plants? In this stage in plants, 50%, 43.37%, 87.4% and 12.6%. Okay. So இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்லி தரேன். இங்க பாருங்க, we are having blue flowers with long pollen, red flowers with round pollens. So நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், they are expressed in the ratio of 7:1:7. So இது எவ்வளவு frequency அப்படின்னா total number வந்து பாத்தீங்கன்னா 7, 7, 14, 15, 16. So 16, that is the total number of progenies நம்மளுக்கு இருக்கு. So the expected வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து that what is called the parental type னு வருதுன்னா blue flower long pollen, red flower round pollen na 14 தான், 7, 7. So parental type by the total number into 100 is 87.4% வந்து is the chance of that gene getting what you call represented. இதுதான் the concept. இப்படி தான் ஆன்சர் எடுக்கணும். Yes, very good children. Okay. Yes, very good. So okay, இன்னைக்கு chromosomal theory of inheritance, linkage, recombination பார்த்தோம். புரியுதுங்களா? Clear? Shall we wind up the class? So clear, Maithili, Hari, Aditi? Yes. Shall we wind up, ma? It's already late. We'll wind up. You all will be hungry. Go eat. இன்னைக்கு படிச்சிட்டு வாங்க. நாளை கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நாளைக்கு இதோட கண்டினியூஷன் இருக்கும். கிராசிங் ஓவர், செக்ஸ் டிட்டர்மினேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, நாளைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். எஸ். Thank you students. Bye Hari, Aditi and Maithili. Bye. Okay, Aditi. We will meet in the next class.